இது வந்து அரிசி மா உப்புமா, புளி உப்புமான்னு சொல்லுவாள். இது வந்து புளி குத்தியும் பண்ணலாம், தயிர் ஊற்றியும் பண்ணலாம். இது ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கலை. இது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா தாளித்து கொட்டிட்டு அரிசி மாவில் தயிரோ இல்லைனா புளியோ நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் தயிர் நிறையா இருந்து வெய்ய காலமாக இருந்ததுனால தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றி உப்பு, பெருங்காயப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக, தோசை மாவு பதத்துக்கு போகக்கூடாது, சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டு அதை தாளிப்புக்கு அப்புறம் அதை போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன், அதனால் இதை மாதிரி அடி வருது. இது சாப்பிட நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணினாலும் நல்லாயிருக்கும். யாருக்கு இப்போ நான் கல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன், மந்திரா எண்ணெய் விட்டுருக்கேன். யாருக்கு என்ன பிடிக்கும், இது கொஞ்ச நாள் இது பண்ணாங்கன்னா அப்படியே பாலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாரு அரிசி உப்புமா பண்ணு அப்படிம்ப ஞாபகம் வருது எனக்கு. இது வந்து நேத்திக்கு பண்ணின கருடான், கொஞ்சோண்டு பொரிச்சு பார்த்தேன் எப்படி காஞ்சிருக்கு அப்படின்ட்டு. வில்லை நன்னா காஞ்செடுத்து, நீட்டு மட்டும் இன்னும் ஒரு நாள் காஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.